நாத பத்ததின்னு பேரு. 14வது பத்ததி. ஸ்ருதீனாம் பூஷணானாம் தே சங்கே ரங்கேந்திர பாதுகே மிதஹ சங்கர்ஷ சஞ்சாதம் ரஜ கிமபி சிஞ்சிதம். ரங்கேந்திர பாதுகே, ரங்கநாதனுடைய பாதுகையே. சங்கே, நான் ಶಂಕಪಡ್ರೇன்னா ಸಂದೇಹಪಡ್ರೇன்னு ಅರ್ಥ. ನನಗೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ಯಾವುದು ಹೇಳ್ತೀವಿ? ನನಗೆ ಒಂದು సంశయ ಇದೆ. తెలుగు భాషలో ఏం చెప్తారు? మాకు ఒక సందేహం ఉంది కదా. సందేహం ఏంటిది? తెలుగు వారు ఉన్నారు కదా. అనుమానం అంటే సందేహమా? ఓకే. అనుమానం తెలుగు భాషలో అనుమాனம், கன்னட భాషையில் సంశయం, தமிழில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது இல்லையா? சந்தேகமா வேற என்ன சொல்லுவேன் தமிழ்ல? ஐயம். பார்த்தேடா, தூய தமிழ். நாங்கள் சந்தேகம் வடமொழியெல்லாம் பேச மாட்டோம், ஐயம் உள்ளது. அப்புறம் മലയാളത്തിൽ എന്താണ്? സംശയം. അത് ഒരുപാട് ആക്സെന്റിൽ പറഞ്ഞ സംശയം മലയാളമാണ്. ഹിന്ദി में क्या है? संदेह இல்லையா? சந்தேக. அப்புறம் வேற என்ன? ಶಂಕಾ. ಶಂಕா வந்துருக்கு பாருங்க. அப்பாடி, அதுதானே இத்தனை நாடி தேடி இருந்தேன். அந்த ಶಂಕಾக்கு தான் ಶಂಕೆ பாருங்க. சம்ஸ்கிருதம் வந்துருக்கு. நான் ಶಂಕೆ, நான் சந்தேகப்படுறேன். தே, உன்னுடைய சிஞ்சிதம். சிஞ்சித்தனா ஒரு விதமான துவனி. அதாவது இப்போ காலில் கொலுசு போட்டுன்னு வந்தா அது ஒரு மாதிரி ஒரு ரிதமிக்கா ஒரு விஷயம் கேட்கு. அதுக்குதான் அவர் சொல்ற சிஞ்சிதம்னு பேர். பட்டதிரிகள் ஸ்ரீமன் நாராயணியத்துல மணி சிஞ்சித மணி நூபுரான்னு எடுப்பார். ஒரு சிஞ்சிதம் அது அந்த கடிதடித மேகலா கச்சிதமணி கண்டித படல நினதேன விப்ராஜ்யமானம் குடில பத கடித சங்குல சிஞ்சிதே நட்டம். சிஞ்சிதம்னு வருது இல்லையாங்க, சிஞ்சிதே நட்டம். அந்த இடத்துல ஒரு துவனி கேட்கணுங்கிற சிஞ்சிதம். அந்த சிஞ்சிதமானது ரஜா, அந்த பொடியினால் சஞ்சாதம். இப்ப பொடி போயிடுத்து. இப்பதான் இத்தனை நாள் பொடியிலேயே இருந்தோமே, 30 ஸ்லோகம். இப்ப பொடி போயிடுத்து. அதனால பொடியானது போய் சஞ்சாதம், இப்ப துவனி பிறக்க ஆரம்பிக்கிறது. மிதஹா, எதனால? பரஸ்பரம் இருப்பதால். எது? சங்கர்ஷண ஸ்ருதீனாம் பூஷணானாம். இது சாதாரணப்பட்ட நாம் தரித்தால் கொலுசு அடிக்கன்னு சொல்றோம். பெருமாளுடைய பாதுகையில் இருக்கக்கூடிய மணி எழுப்பக்கூடிய துவனி எப்படி இருக்குமா? வேதத்தோடு சம்பந்தம் பெற்றிருக்குமா? வேதத்துக்கும் சப்த சாஸ்திரம் தானே பேரு. சப்த சாஸ்திரம் ஒரு துவனி, ஒரு நாதம். வேதத்திலேயே ஸ்வரம் ரொம்ப முக்கியம். ஸ்வரம் இல்லைன்னா வேதமே இல்லை. எந்த இடத்துல ஏத்தணும், எந்த இடத்துல குறைக்கணும், எந்த இடத்துல சமநிலையில சொல்லணும். உதாத்தம், தீர்க்கஸ்வரிதம், ஸ்வரிதம், அனுதாத்தம், இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? எப்படி நுனிநாக்குல சொல்லணும், எப்படி மேலே ஏற்றணும், எப்படி இழுத்தணும். தீர்க்கஸ்வரிதம் எந்த இடத்துல சொல்லணும். அப்ப அது ஒரு சவுண்ட். அந்த நாதம் பாருங்க, சவுண்ட் வந்து பாருங்க, அது ஒரு நாதம். அந்த நாதம் தான் பெருமாள் பாதுகையை தரிக்கும் போது பாதுகா தேவியினிடத்திலிருந்து பிறக்கின்றதாம். ஸ்ருதீனாம் பூஷணானாம், அதுதான் உனக்கு ஒரு ஆபூஷணமாக இருக்கின்றது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை எடுக்கிறார். முரபின்மணி பாதுகே பவத்யா ஸ்துதிமா கர்ணியதாம் ஆகர்ணயதாம் மயா நிபத்தாம் அவதீரயசீவ மஞ்சுநாதைஹி அச்சமத்கார வச்சாம்சி துர்ஜனானாம். முரபின் மணி பாதுகே, பெருமாளுடைய முரபின், முரபின்னுடைய பாதுகையே. அவதீரிதய சிவ, அதாவது எப்படி இருக்குன்னா இடிக்கிற மாதிரி இருக்குன்னா மஞ்சுநாதைஹி. ஆனா அந்த மஞ்சுநாதைஹி, நாதைஹினா துவனி, மஞ்சுநாதைனா கேட்பதற்கு இனிமையாக இருக்கக்கூடிய துவனி. அதனால மஞ்சுநாதைஹி அச்சமத்கார வச்சாம்சி. அச்சமத்கார வச்சாம்சி கிரிட்டிசிசம். அதாவது வந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணா அதுக்கு ஒரு 4 தடங்கள். இப்படி பண்ணியிருக்கலாம், பண்ணா இதை விட பெட்டரா பண்ணியிருக்கலாம், இது இன்னும் நன்னா கொஞ்சம் நன்னா தான் இருக்குது, தெளிகை இல்லைன்னு குழம்புலாம் நன்னா தான், கொஞ்சம் காரம் குறைச்சிக்கலாமோ, இதில் கொஞ்சம் உப்பு ஏற்றிருக்கலாம், ஏதாவது ஒரு தப்பு சொல்லிகிட்டே இருப்போம் பாருங்க. அதுதான் சொல்கிறேன் அச்சமத்காரம், அச்சமத்காரம் வச்சாம்சி. அந்த மாதிரி வார்த்தைகள் எப்போ பார்த்தாலும் ஒரு கிரிட்டிசிசம்.
துர்ஜனானாம், அதுவும் கொடுமையான மக்கள் கிட்டே இந்த தேசிகன் தயாசதகம்னு ஒரு கிரந்தம் ரச்சனை பண்ண கேள்விப்பட்டுகளா இல்லையா? படிக்கணும். அவர் அந்த தயாசதகத்துல கடைசியில சொல்றார், காமம் சந்துமித கரம்பித குணான் வத்யானி பத்யானின கஸ்யாஸ்மின் சதகே சதம்புகதகே தோஷஸ்ருதிம் க்ஷாம்யதி நிஷ்பிரத்யூஹ விருஷாத்ரி நிர்ஜர ஜரத் காரச்சலேனோச்சலன் தீனாலம்பன திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாகலா. அப்பா நான் இவ்வளோ கிரந்தம் எழுதியிருக்கேன், 106 108 ஸ்லோகம் எழுதியிருக்கேன், இது தப்பு கண்டுபிடிக்கிறவா இருப்பா. அது 107 எழுதி 110 எழுதிக்கப்படாது, ஏன் சம்ஸ்கிருத தமிழ் எழுதிக்கணும், நீ தமிழர் தானா, நீ சம்ஸ்கிருதம் தானே, தமிழ் காஞ்சிபுரத்தில் ஏதாவது ஒன்று சொல்லுவா. ஓரளவுக்கு கிரிட்டிசிசம் பொறுத்துக்கலாம், ஓரளவுக்கு நாம் திருத்திக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் கவனிக்க கூடாது. எப்படி இருக்கணும்னா, ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ், ஜோக் ஃபால்ஸ் பக்கத்தில் நான் இந்த பக்கம் நிற்கிறேன், தண்ணி கொட்டிட்டு இருக்கு, இந்த பக்கம் நான் நிற்கிறேன், தப்பு சொல்றவர் அந்த பக்கம் நிற்கிறார், கத்தின்ண்டே இருப்பார், நான் இப்படியே இருப்பேன், இப்போ அதில் ஒன்றுமே விடாதே, அதான் தண்ணி கொட்டிட்டு இருக்கேன். அந்த மாதிரி காமம் சந்துமித கரம்பித குணான் வத்யானி பத்யானினா கஸ்யாஸ்மின் சதகே சதம்புகதகே தோஷஸ்ருதிம் க்ஷாம்யதி. தப்பு இருந்தா பொறுத்துக்கோ, ஆனா அதுக்கும் மேல நிஷ்பிரத்யூஹ விருஷாத்ரி நிர்ஜர ஜரத் காரச்சலேனோச்சலன் அப்படி கொட்டுறதான். நீ சொல்லு, கத்தின்ண்டே இரு. தீனாலம்பன திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாகலா. எங்க பெருமாள் தாயாருடைய அனுகிரகம் இருக்கும்போது நீ எத்தனை தப்பு சொன்னா என்ன, சொல்லிண்டே இருனர். அந்த மாதிரி இந்த இடத்துல அச்சமத்கார வச்சாம்சி துர்ஜனானா, துர்ஜனங்கள் கிட்டேந்து வரக்கூடிய வார்த்தை, ஆகர்ணியதாம் எது கேட்பதற்கு, ஸ்துதி ஸ்தோத்திர பவத்யாக நிபத்தம் மயா. அப்பேற்பட்ட ஒரு கிரந்தம் நான் ரொம்ப ஸ்ரத்தையா ரச்சனை பண்ணியிருக்கேன். தப்பு சொல்றவா சொல்லிகிட்டே இருக்கட்டும், ஏன்னா உன் பாதுகையிலிருந்து புறப்பட்ட நாதமானது எனக்கு கேட்டுண்டே இருக்கே அப்படின்னு சுவாமி தேசிகன். அடுத்தது, விஹிதேஷ்வபிவாதனேஷு வேதைஹி கமனோதீரித கர்ப்பரத்னநாத மதுரம் மது வைரி பாதரக்ஷே பவதி பிரத்யபிவாதனம் விதத்தே. மது வைரி பாதரக்ஷே, மது என்கின்ற அரக்கனை, வைரியை எதிரியை கொன்று முடித்த மதுசூதனனான மதுவைரியான ரங்கநாதனுடைய பாதுகா தேவியே, பாதரக்ஷையே சொல்லிட்டு, பவதி நீ நாத, அந்த எழுப்பக்கூடிய நாதமானது கர்ப்பரத்னம். நிறைய பெரியவாள்லாம் இருக்கு, எங்க தலைமுறையினருக்கு அது கொஞ்சம் பிடிப்படாம இருக்கலாம், அடுத்த வர தலைமுறைக்கு என்னன்னே தெரியாம இருக்கலாம். அடியேனே பார்த்துருக்கேன், என்ன உங்க குழந்தைகள்ல ஒரு வயசு பாதி கூட இருக்காது, இல்லடா உங்க குழந்தைகள் வயசு இருக்கும். நானே பார்த்துருக்கேன், நிறைய கல்யாணங்கள்ல என்ன பண்ணுவான்னா, ஒரு ரூம்ல இந்த சீரெல்லாம் வச்சிருவான், அந்த பாத்திரங்கள்லாம் என்னென்னலாம் அந்த கல்யாணத்துக்கு பாத்திரம், பாவம் அந்த அம்மா வந்து வருஷ கணக்காக சேர்த்து வச்சிருக்காங்க, அந்த பாத்திரத்தெல்லாம் வச்சிருவா. அந்த பாத்திரத்தெல்லாம் 2 வழக்க வச்சுட்டு, பெருமாளுடைய மண்டபத்தை வச்சு, பெருமாள் பாத்திரம், அந்த பெருமாளுடைய பாம்பு பொட்டி, இதெல்லாம் சொல்றது வைஷ்ணவ சம்பிரதாயத்தை. ஸ்மார்த்தாளுக்கு என்ன பெரியவாள்லாம் உங்களுக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காளோ, எங்கள் வைஷ்ணவாளில் வந்து இந்த பாம்பு பொட்டி கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு, ஆதிசேஷன் அதை வச்சுருவா. என்ன இப்போ அன்னைக்கு வந்து ஒரு சாலக்கிராமம் கொடுக்கறதுங்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருப்பா. அப்புறம் என்ன பன்னீர் சொம்பு, அது இது கமலா லோலா, பெரிய பெரிய அண்டாங்குண்டா இதெல்லாம் அங்கே வச்சுருவா. அடியேனே பார்த்துருக்கேன். இப்போ ஒரு இடத்த வைக்கிறது இல்லை, ஏன்னா அதெல்லாம் உபயோகப்படுத்தினா தானே. பாத்திரத்தை வச்சு ஏதாவது தெளிக பண்ணால் உண்டு. இப்போல்லாம் வந்து ஸ்விக்கி கூப்பன்ஸ் வச்சுடலாம், நீங்கள் ஸ்விக்கியை வச்சுட்டோ, நீங்கள் வந்து இந்த ஸ்விக்கி எல்லாம் வாங்கிக்கோங்கோ, ஏன்னா இதில் இந்த ஆஃபர் உண்டு. அப்புறம் ஜொமேட்டோ இருக்கார், அந்த சுவாமி வந்து அவரும் சாப்பிட்டுட்டு பாக்கியை கொடுத்துருவார். அதனால இல்லையா, எடுத்துன்னு வரவருக்கும் சேர்த்து நம்ம கூப்பன் வாங்கிட வேண்டியதுதான். அதனால இதை வச்சுக்கோ, அதை வச்சுக்கோ, எல்லாத்தையும் கொடுத்துடலாம். அப்படி இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, இந்த வெள்ளிக்கூடம் கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. நீங்கள் தெரியுமோ தெரியாது, இந்த வெள்ளிக்கூடத்தில் வெறும் வெள்ளிக்கூடத்தை கொடுப்பா. அது என்ன பண்ணுவா தெரியுமோ, இந்த வெள்ளிக்கூடத்தில் 1 லேயர் 2 லேயர் இருக்கா, நடுவில் அந்த ஆசாரி கொஞ்சம் மணிகளை சேர்த்துருவார். ஸோ அந்த குடத்தை நீங்கள் ஆட்டும்போது ஒரு துவனி வரும். நீங்கள் நல்லா கவனிச்சேன்னா அந்த துவனி தண்டை இருக்கு இல்லையா, காலில் வந்து இந்த நித்தியக்கார, நான் சலங்கை சொல்லலை, சலங்கை வேற, தண்டைன்னு உண்டு, ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்கும். சரி, இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ள மணி இருக்கும். செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ, அந்த மணி, அந்த அதனால கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலேன்னு எடுக்கிறாள், அந்த கிங்கிணி ஒரு சத்தம் கேட்கணும். அந்த மாதிரி பெருமாளுடைய பாதுகைக்குள்ள அந்த மணி தொங்குறது இல்லையா, அதுக்குள்ள ஒரு ரத்னம் இருக்கும். அப்ப அந்த ரத்னம் மணிக்குள்ள அந்த அந்த தொங்குறதுல இருக்கிறதுனால ஒன்றுத்துக்கு ஒன்று ஒராசி ஒரு துவனி வரும். அதை தான் இவர் சொல்றார்.
கர்ப்பரத்ன உதீரித எது படைக்கப்பட்டதோ கமன நீ நடக்கும்போது, இப்போ நடந்தாதான் சும்மா இப்போ நடக்கிறோன்னு வச்சுக்கோ, அதாவது பொதுவாக இந்த திருட்டு கிருட்டுலாம் பண்ணுவா, என்ன பண்ணுவா, சலங்கை கேட்டு வச்சுருவா, இல்லாட்டா அது வழி காமிச்சிருமே, ஏன்னா முதல்ல அந்த சலங்க துவனி தானே கேட்கும், அதனால எடுத்து வச்சுருவா. அதனால கமன பெருமாள் அப்படி இல்லையே, ரட்சிப்பதற்காக வந்துள்ளான். நான் வரேன் வரேன்னு சொல்லணுமே. இப்போ யாரோ ஒருத்தர் வராருன்னா, ஒன்றுமே இல்லை, பல பேர் ஆத்த நீங்கள் பெல் அடித்து பார்ப்பேன். பெல் அடிச்சாருன்னா நமக்கு இப்போ நம்ம வாத்துக்கு போயிருக்கோம், யார் அடிக்கிறானே தெரியாது, மாமி யாரோ அடிக்கிறார், அவர் தான். எப்படி நீங்க இந்த துவனியில கண்டுபிடிச்சே? அந்த மணி அடிக்கிறதுலயே அந்த ரிதம்லயே தெரியும் இவர் தான் இந்த மாதிரி மட்டமா அடிப்பார் அப்படின்னு. ஒரு மணியோட நிறுத்த மாட்டார், அழுத்தும் போதே டப் 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 டப்புன்னு 3 அழுத்திடுவார். அதுல கூட தெரிஞ்சு போயிட்டு பாருங்க யார் வரா. அந்த வண்டி பல பேர் என்ன பண்ணுவா தெரியும், சில குழந்தைகளுக்குலாம் தெரியும், அப்பா வந்துட்டான்னு சொல்லும், அந்த ஹார்ன்லயே சொல்லும். அது நடக்கும்போது சாதாரணப்பட்ட நம்மாத்து மாமாக்கெல்லாம் இது வரும்போது சர்வலோகேஸ்வரன் அவன் நடந்தால் அவன் நாதத்திலிருந்து தெரியாதா அவன் வருகின்றான் என்று கேட்டுட்டு கமன விதத்தே அப்படின்னு சொல்றா. மதுரம் எதுவுமே நல்லா சொல்லணும். ஓ இன்னும் கூட கொஞ்சம் குழம்புல உப்பு இருந்திருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லலாமே இல்லையா, இவ்வளோ ஸ்வீட்டாக தப்பு கண்டுபிடிக்கலாம் பாருங்க. அந்த மாதிரி மதுரம். பிரத்யபிவந்தனம். பிரத்யபிவந்தனம்னா பொதுவாக அபிவாதையை சொல்றது ஒரு வழக்கம் உண்டு. அபிவாதனம்னா இப்போ பெரியவாளை பார்த்தோன்னா அபிவாதையை சொல்லுன்னா நமஸ்காரம் சுவாமி இன்னும், அதாவது அவரை ரொம்ப கேள்வியே கேட்க வைக்கப்படாது. எப்போவுமே ஒரு ஆனஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்னா என்ன தெரியுமோ, எதிராளி சொல்லுவதற்கு பூர்வம் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். எப்போவுமே நமக்கு ஈகோ வந்துடும், அவர் தன்னை பற்றி சொல்லிவிட்டோம். Let me then speak. I don't think there's any hurry for me to introduce myself. Let the person speak. அப்படின்னா சொல்கிறோம் பாருங்க, அது தப்பு. இந்த ஃபோனில் எல்லாம் என்னென்னா, இஃப் யூ ஆர் ஆனஸ்ட், ஹலோ எஸ் நம்ம பேரை சொல்லிடணும். முதல்ல நம்ம என்ன சாமி நீ யாருன்னு சொல்லு, அவர் இதுக்கு நீ யாருன்னு சொல்லு, இந்த நீ யாருலேயே சண்டை போயிடும் இல்லையா. அது நம்ம முதலே சொல்லிவிடலாம், நம்ம இன்னார் இப்பேற்பட்டவன் என்ன சுவாமி அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம பெரியவாளெல்லாம் பார்த்தா பொதுவாக அபிவாதனம் சொல்கிறதுன்னு ஒரு வச்சுருக்கோம். இந்த சுவாமி நான் இன்னாருடைய கோத்திரத்தை வந்திருக்கேன், நானா உற்பத்தமாலேன்னு ஆகாசத்துலேருந்து தான் குதித்தோம் இல்லை, இன்னாருடைய பரம்பரையில் வந்திருக்கேன், இந்த மகர்ஷியுடைய கோத்திரம் நான், இந்த கோத்திரத்தில் இதுதான் பிரவரம், இந்த அலும்னை இது என்னது அல்மா மேட்டர், எங்கள் கோத்திரத்தில் இவாள்லாம் தான் ஆங்கீரச ஆம்பரீஷ யாவனாஸ்வ அப்படின்னு ஹரித கோத்திரக்காரா யாராவது இங்கே இருக்கல, ஹரித கோத்திரம் அங்கே இருக்கா, இந்த இதுதானே வரும் ஆம்பரீஷ தான் கரெக்ட். அப்புறம் இந்த பஞ்சாரிஷய பிரவரா இந்த ஸ்ரீவத்ச கோத்திரக்காரா யாராவது இருக்காளா பாருங்க, உங்க எல்லாம் பஞ்சாரிஷய வருதா சொல்லி பார்க்கணுமோ இல்லையா, பஞ்சாரிஷய பிரவரான்வித வருதோனோ, அந்த மாதிரி பரத்வாஜ கோத்திரம் ஒன்னொன்னுல ஒரு அதான் பிரவரம்னு பேர். பிரவரத்தை சொல்லிட்டு இல்லை சுவாமி நான் இந்த வேதத்தை சேர்ந்தவன், ஒரே கோத்திரக்காரா 2 வேதத்தை சேர்ந்துக்கலாம், சாமவேதமாகவும் இருக்கலாம் யஜுர்வேதமாகவும் இருக்கலாம், இந்த வேதத்தில் பிறந்தவன் நான், இந்த வேதத்தை நான் வாஸ்தவமாக படிச்சிருக்கணும் அப்படி வச்சுக்கோங்களேன். இந்த வேதத்தில் நான் வந்திருக்கேன், இதை வாஸ்தவமாக நான் படிச்சிருக்கணும் இல்லை சரி. அப்புறம் இந்த அதான சூத்திரக்காரர் யார், இது ஆபஸ்தம்பரா போதாயனரா எந்த வழியில் வந்திருக்கோம், இதுதான் எங்கள் ஆத்துல ஒரு வழக்கம். அப்போ பிரவரத்தை சொல்கிறோம், கோத்திரத்தை சொல்கிறோம், இதெல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இப்பேற்பட்ட ஷர்மாவோடு கூடிய நான் கடைசி ஷர்மான்னு சொன்னால் பொதுவாக பிராமணனுடைய வாக்கில் ஷர்மான்னு வரணும். பிராமணன் தன்னை ஷர்மன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். வெங்கடேஷ சர்மா நாமஹம் அஸ்மி போஹோ, சுப்பிரமணிய சர்மா நாமஹம் அஸ்மி. யாருக்கா சுப்பிரமணிய சர்மா இருக்கும் அபிவாதையில் இல்லை, கணபதி சர்மா நாமஹம் அஸ்மி போஹோ, இதெல்லாம் அடிக்கடி வரக்கூடிய பேர். ஏன்னா குடும்பத்தில் பாருங்க, இந்த ஷர்மா பேர் வேற, நிஜம் பேர் வேற. நிறைய பேருக்கு இந்த ஷர்மன் பேரே தெரிஞ்சிருக்காது இல்லையா. விநாயக வெங்கட சுப்பிரமணியம் நாம அம் அஸ்மி போஹோன்னா அவருக்கு சுதேஷ் அப்படின்னு பேர் இருக்கும். உலகத்தில் குகேஷ் சுதேஷ்ன்னு இருக்கும். ஆனால் இப்போ போய் ஷர்மனை போய் பார்த்தேன்னா வேற ஏதோ இருக்கும். அதெல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்கிறோம், சுவாமி பேர்பட்ட நான் உங்கள் திருவடியில் சேவிக்கிறேன் அப்படின்னா அவருடனே இது வெங்கடேஷ ஆயுஷ்மான் பவ வெங்கடேஷ சர்மன் அப்படின்னு 3 செகண்ட் இழுக்கணும். இதுதான். அப்படின்னா இப்போ நம்ம ஒருத்தர் திருவடியில் விழுந்த உடனே, இப்போ நம்ம விழுந்து சொல்லிட்டு சேவிக்கிறோம் இல்லையா, அப்போ முதல்ல வரக்கூடிய துவனி என்ன, அங்கே இருக்கக்கூடியவர் நன்னா இருன்னு சொல்றது இல்லை, ஆயுஷ்மான் பவ முதல்ல பெருமாள் தரிக்கக்கூடிய பாதுகையில் இருக்கக்கூடிய இந்த ரத்னநாதம் அங்கீகரிக்குமா. பெருமாள் 1 செகண்ட் அசைவர் இல்லையா, அப்போ அவர் கூட பேசுவதற்கு முன்னாடி அந்த பாதுகா தேவியிலேருந்து தானே துவனி வருது. அபிவந்தனேஷு விஹிதேஷு வேதைகி,
அதனால 4 வேதங்களை சார்ந்தவர்களும் உன்கிட்டேந்து தானே ஆசீர்வச்சனம் ஆசீர்வாதம் பெறுகின்றனர் அப்படின்னு எடுக்கிறார். இந்த ஸ்லோகத்தோடு சொல்லி பூர்த்தி பண்ணி விடுறேன். ஸ்வததே கிமிஹைவ ரங்கநாதோ மயி திஷ்டன் யதிவா பதே பரஸ்மின் இதி பிருச்சசி தேவி நூனமஸ்மான் மதுரைஸ்துவம் மணிபாதுகே நிநாதைகி. மணிபாதுகே மணிகள் பொருந்திய பாதுகையே, மதுரைகி அழகா எதுவுமே ஸ்வீட் சவுண்ட். இந்த சர்ப்பிங் ஆஃப் த பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, காத்தால நீங்கள் ஒரு 3-4 மணி கேட்டேன்னா நிசப்தமாக இருக்கும்போது அது கேட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே எந்த சவுண்டுமே நீங்கள் ரொம்ப உணர்ந்து கேட்டேன்னா ரொம்ப பிடிச்சி போயிடும். நீங்கள் ஒரு ஃபவுண்டன் பக்கத்தில் உட்காருங்க, அப்படியே அந்த சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. அதனால் தயிர் கடையிற சத்தம், அதனால்தான் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, அது கூட நல்லா இருக்குமா அந்த சவுண்டு. அதனால மதுரைகி நிநாதைகி, அந்த நாதமானது வரும்போது துவம் உன்னால், நூனம் நிச்சயமாக, பிரிச்சசி நான் கேட்குறேன். பிரிச்சசினா கேட்குறேன்னு அர்த்தம். அஷ்டபதியில் அடிக்கடி வரும் பிரிச்சசினா கேட்குறேன்னு அர்த்தம். பிரிச்சசி அஸ்மானு இதி ரங்கநாத ஸ்வததே கிம். ரங்கநாதனுக்கு இன்னும் என்ன தேவைப்படும்? திஷ்டன், அதாவது அந்த பாதுகாதேவி நாதத்தினால் கேட்கின்றாளாம். நீயோ பாதுகை கிட்ட சரண் புகுந்து விட்டாய், உனக்கு இன்னும் என்ன தேவை? யதிவா ஸ்வததே மயி திஷ்டன். சரி, உனக்கு வேற என்ன வேணும்? யதிவா, அதாவது உனக்கு எங்கெல்லாம் இருக்கணும்? ரங்கநாதனோடு ஸ்ரீரங்கத்தில் கூட இருக்க வேண்டுமா, விமானத்தோடு இருக்க வேண்டுமா, அல்லது பரமபதம் போக வேண்டுமா? பெருமாள் 2 ஆப்ஷன் கொடுக்குறாரு, ஸ்ரீரங்கமா வைகுண்டமா. யார் மூலமா? பாதுகாதேவி மூலமா. பாதுகாதேவியை நாம் சரண் புகுந்தால் பாதுகாதேவி 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. டு யூ வாண்ட் டு ஸ்டே இன் ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் ஆர் வைகுண்டம்? யாராவது இப்படி கேட்பாளோ? யோசிச்சு பாருங்களேன். இப்போ யாராவது இப்போ வந்து இமிக்ரேஷனில் கேட்குறான்னு வச்சுக்கோ, வேர் டு யூ வாண்ட் டு கோ, டு இந்தியா ஆர் வைகுண்டம்னா பயந்து போயிடுவோம். ஏன் விமானம் பறந்து போகுமா இல்லையானே தெரியாது, ஏதோ நம்ம தேசத்தில் தான் கொண்டு சேர்ப்பான். ஆனால் பாதுகாதேவி அப்படி இல்லை, ஏன்னா அவளுக்கு 2த்துக்குமே சாமர்த்தியம் உண்டு. ஸ்ரீரங்கத்திலையும் தங்க வைப்போ, வைகுண்டத்துக்கும் அனுப்பக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. அதனால கேட்பாளாம், ஸ்வததே கிம் மயி திஷ்டன்னு எதிவா ஸ்வததே கிம் பரஸ்மின் திஷ்டன்னு. இங்க இந்த திஷ்டன்னு இந்த லோகத்துல இருப்பியா, பரஸ்மின் திஷ்டன்னு பரலோகத்துல இருப்பியா, அப்படிங்கிற அளவுக்கு மோட்சத்தையும் கொடுக்க வல்லவள் பாதுகாதேவி அப்படின்னு இந்த நாத பத்ததியில் 4வது ஸ்லோகத்தில் எடுக்கிறார் தேசிகன். நல்ல 14வது பத்ததி, அதில் 4வது ஸ்லோகம், மொத்தத்தில் 384வது ஸ்லோகம். யோசிச்சு பாருங்க, 3.5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், 1/3 தான் இது வரைக்கும் கடந்திருக்கேன். இன்னும் 5-6 வருஷம் சொல்லிகிட்டே இருந்தால் தான் இந்த பாதுகா சஹஸ்ரம் பூர்த்தி அடையும். அப்படின்னா ஒரு 400 மணி நேரம் சொல்லியிருக்கணும் இந்த 1000 ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. 400 hours டெலி சீரியலோட போட்டி எனக்கு. இந்த சீரியல்லாம் ஓடுறது பாருங்க, பாகியலட்சுமி, வந்தலட்சுமி, வராதலட்சுமி, எவ்வளோ லக்ஷ்மி இருக்காதுல்ல, இந்த லக்ஷ்மி ஓடிண்டே இருக்கு அந்த பாகியலட்சுமிலாம். அந்த மாதிரி இந்த பாகியலட்சுமி மாதிரி என்ன பாதுகாலட்சுமி இல்லையா, இந்த பாதுகாலட்சுமி இவ்வளோ வருஷமாக ஓடிட்டு இருக்கு. அதனால் 400 மணி நேரம் இவ்வளவு நாள் சொன்னால்தான் இந்த 1008 ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் ஓரளவுக்கு தெரியுது, ரொம்ப டீட்டெயிலாக இல்லை. இந்த அத்தனை ஸ்லோகத்தையும் அவர் 3 மணி நேரத்தில் எழுதிட்டார். அதுதான் நீங்கள் மறுபடியும் யோசிப்பாங்க, 3 மணி நேரத்தை எப்படி ரச்சனை பண்ணார் ஒரு ஜாமத்தில். அதுதான் அந்த சுவாமியுடைய பெருமை. அவருக்கு எப்படி வந்தது? பாதுகாதேவின் அனுகிரகத்தால்.